ஓம் நம சிவாய. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. என் அன்பு கன்னிராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ உங்க வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு வீடியோவா இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் இந்த விஷயங்களை யாராவது சொல்லியிருக்காங்களா, தெளிவுபடுத்திருக்காங்களா அப்படின்னு நானும் பார்த்தேன். யாருமே சொல்லல. நிறைய ஜோதிடர்கள் சொல்லாத விஷயத்த இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம். உண்மையா கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க வாழ்க்கையில இன்றைய சூழ்நிலையில நீங்க எப்படி இருந்தாலும் உங்க வாழ்க்கையை தலைகீழா மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோ இது. ஏன்னா இதுக்கு முன்னாடி சனி பெயர்ச்சி வீடியோ பார்த்தோம். கடைசி யுத்தம், வாழ்வா சாவாங்கிற போராட்டம், அந்த வீடியோ பார்த்தோம். அதுக்கு முன்னாடி கள்ள உறவுகளில் சிக்கும் கணவன் மனைவி அப்படிங்கிற வீடியோ பார்த்தோம். சில பேருக்கு அந்த வீடியோ தம்ப்நெயில் பார்க்கும்போது கொஞ்சம் மனம் சஞ்சலப்பட்டிருக்கும், கொஞ்சம் கோவப்பட்டிருப்பீங்க. ஆனா உள்ள போய் அந்த வீடியோ கேட்டதுக்கு அப்புறம் ஒரு அற்புதமான விளக்கம் எங்களுக்கு புரிய வச்சுட்டீங்க. எங்க வாழ்க்கையில இது மாதிரி நடந்திருக்கு, இது மாதிரி நடக்கும் நாங்க எதிர்பார்க்கல, இதுக்கு மேல அப்படி நடக்காம பாத்துக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லிருக்கீங்க. நன்றி. அந்த வீடியோ யாராவது பார்க்கல அப்படின்னா போய் பாருங்க. ஏன்னா அந்த வீடியோவுக்கும் இன்னைக்கு நம்ம பேசுற இந்த தகவல்களுக்கும் தொடர்பு உண்டு. ஏன்னா அந்த வீடியோல பார்க்கிற இடங்கள் சனி பகவானும் சுக்கிரன் ராகு பகவான்களும் ஒரே இடத்துல அமர்ந்திருக்காங்க. அதனாலதான் அந்த ரெண்டு வீடியோவும் பார்க்கறது ரொம்ப நல்லது. பார்க்கல அப்படின்னா போய் பாருங்க. அடுத்து இப்ப மூணாவது வீடியோ அதே வீட்டை பத்தி நம்ம பேச போறோம். என்ன வித்தியாசம் அப்படின்னா சனி பகவானை மட்டும் தனியா பார்த்தோம். அதுக்கு முன்னாடி சுக்கிரன் ராகுவை பத்தி பார்த்தோம், என்ன செய்வாங்க அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு 7 கிரகங்களை பத்தி பார்த்திருக்கோம் இந்த வீடியோவில். அது மட்டும் இல்ல 7 கிரக சேர்க்கை அப்படிங்கிறது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 57 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஒரு இணைப்பு நடந்திருக்கு. ஜோதிட நிபுணர்கள் இருக்காங்கல்ல, அவங்களாம் ரொம்ப அதிசயமா அந்த இணைவை பார்க்கறாங்க. இதை பத்தி யாராவது நிறைய பேசியிருக்காங்களான்னு பார்த்தா யாரும் பேசல. சரி, நம்ம பேசுவோம் அப்படின்னு தான் இந்த வீடியோ நம்ம பேசியிருக்கோம். 57 ஆண்டுகளுக்கு பிறகு உங்கள் ராசி மீது போர் தொடுக்கும் 7 கிரகங்கள். இதுதான் இங்க முக்கியமான விஷயம். 7 கிரகங்களும் உங்கள் மீது போர் தொடுத்தால் நீங்க என்ன செய்வீங்க, என்ன ஆகுவீங்க நினைச்சு பாருங்க. அதுல நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க, நண்பர்களும் இருப்பாங்க, துரோகிகளும் இருப்பாங்க. அவர்கள் பாய்ச்சக்கூடிய அம்புல விஷமும் இருக்கும், அன்பும் இருக்கும், ஆரோக்கியமும் இருக்கும், அமைதியும் இருக்கும், அருளும் இருக்கும். இப்படி பல இருக்கும் அப்படின்னு வச்சுங்களேன். இந்த போர்ல உங்கள் பக்கம் நிக்கிறது யார் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெளிவா பேச போறோம். 2025 மார்ச் 29ஆம் தேதி இந்த 7 கிரகங்களும் ஒரு ராசியில இருக்கிறது மிகப்பெரிய அதிசயமான ஒரு விஷயம். 1968க்கு அப்புறம் நிகழக்கூடிய ஒரு சேர்க்கை இது. அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கிறது. இதுதான் முக்கியம். ஆபத்து மட்டுமல்ல, அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கிறதுனால கண்டிப்பா நம்ம இதை பத்தி பேசி ஆகணும். நம்முடைய உறவுகளுக்கு இதை சொல்லி ஆகணும். சரியான நேரத்துல அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கணும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ நம்ம முழுசா பார்க்கிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பரம். ஸ்கிரீன்ல பாருங்க. குட் பேபி 9043688626 இதுதான் அவங்க நம்பரு. தரமான கலப்படம் இல்லாத பூஜை பொருட்கள் செஞ்சு தராங்க. கடவுளுக்கு தான் படைக்கிறோமே அப்படின்ட்டு தரம் இல்லாத ஏதோ ஒரு பொருளை வாங்கி, அதாவது நெய்யாக இருக்கட்டும், எண்ணெயாக இருக்கட்டும், சூடம், சாம்பிராணி, அகர்பத்தி இதுவாக இருக்கட்டும், தரமான பொருளை நம்ம எந்த அளவுக்கு கடவுளுக்கு படைக்கிறோமோ அந்த அளவுக்கு சக்தி அதிகம், அந்த அளவுக்கு அந்த பரிகாரம் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும், அதனால வெற்றி கிடைக்கும். இந்த குட் பேபி தரமான பொருட்களா, கலப்படம் இல்லாத பொருட்களா தயாரிச்சு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, உணவுப் பொருட்கள் தயாரிச்சு கொடுக்குறாங்க, சத்து பொருட்கள், வெயிட் லாஸ் பவுடர், இப்படி நிறைய விஷயங்களை பாரம்பரியமான முறையில ஆர்கானிக், ஹெர்பல் இதை பயன்படுத்தி உருவாக்கி தராங்க. கண்டிப்பா கான்டெக்ட் பண்ணி பயனடையுங்கள். பயனடைஞ்சிருக்கேன், அதனால இந்த நம்பரை பயன்படுத்திக்கங்க. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த 7 கிரக சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல, அப்படியே கடந்துட்டு போற விஷயம் இல்ல. அன்னைக்கு சாதாரணமா பார்க்கும்போது அன்னைக்கு சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கிரக பயிற்சினால பல ஆச்சரியப்படுத்தக்கூடிய நன்மைகளும் உண்டு, மோசமான தீமைகளும் உண்டு. யாருக்கு? ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும், இந்த பூமியில வாழ்ற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்குமே இது ஒரு பெரிய மாற்றத்தை வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடியது. இந்த கிரக சேர்க்கைங்கிறது ஒரு சாதாரண தற்செயலான ஒரு நிகழ்வே இல்ல. ரொம்ப சிறப்பு வாய்ந்தது, முக்கியத்துவம் வாய்ந்தது. பல கிரகங்களுடைய கர்ம வினையை தீர்க்கறதுக்காக வரக்கூடியது. அது மட்டும் இல்ல, வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்டு அனாதையா நிக்கிற என் அன்பு நண்பர்களுக்கும், தோழிகளுக்கும், பெரியோர்களுக்கும், இளைஞர்களுக்கும் இந்த பெயர்ச்சிகள்
7 கிரக பெயர்ச்சி ஒரே ராசியில வர்றது ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். உங்க வாழ்க்கையில கொஞ்சம் சுதாரிச்சு, கொஞ்சம் யோசிச்சு, கொஞ்சமா உழைச்சி, அதிகமா சிந்திச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை நீங்க எந்த வயதாக இருந்தாலும் சரி அடையலாம். அதனாலதான் இந்த காலகட்டத்தில் இந்த பிரபஞ்சம் கொடுக்கிற இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை உங்கள்கிட்ட வந்து சேர்க்கணும் அப்படின்னு என்னுடைய ஆசை இல்லை, அந்த இறைவனின் ஈசனுடைய கட்டளை. அந்த கட்டளையை நான் நிறைவேற்றுறேன், அவ்வளவுதான். அப்ப இந்த சேர்க்கை ஏற்படும் போது பல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில தொடங்குறத நீங்களாவே பார்ப்பீங்க. எதுக்கப்புறம் 29ஆம் தேதிக்கு அப்புறம். அப்ப மாற்றம் தொடங்குது அப்படின்னா உங்களை அதுக்கேற்றது மாதிரி நீங்க தயாரா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பிலிருந்து விலகலாம். ஒரு நொடியில தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி வரக்கூடிய விபத்தை அப்படியே ஓரம் கட்டிட்டு ஒதுங்கிக்கிறது, வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது. அதனால இந்த 7 கிரக பயிற்சி ரொம்ப முக்கியமானது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா எந்தெந்த கிரகம் பயிற்சி ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், சனி, ராகு, அப்புறம் நீங்க கேள்விப்படாத இன்னொரு கிரகம் ஒன்று இருக்கு, அதாவது சனீஸ்வரனுடைய புதல்வன் மாந்தி. இது ஜோதிடத்துல சொல்லக்கூடிய ஒரு கிரகம். அந்த கிரகமும் ஒரே வீட்டுல வந்து அமருகிறார்கள். அந்த வீடு தான் காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு. ஒரே வீட்டுல அமர்ந்து பலனை கொடுக்க போறாங்க. ஏன்னா ஒட்டுமொத்த கிரகமும் இருக்கிற கிரகம் வந்து 9, மாந்தியோட 10 அப்படின்னு வச்சுங்களேன். 10 கிரகத்துல 7 கிரகம் ஒரு வீட்டுல போய் அமர்ந்துட்டா உங்களுக்கு ஆதரவா நிற்கக்கூடிய கிரகம் இது, மீதி 3 தான். அது என்ன செய்ய போகுது? அதனால இந்த கிரக அமைப்புகள் நம்ம வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தும், ஒரு வித்தியாசமான மாற்றத்தை ஏற்படுத்தும். அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், ஈஸியா வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம், அதிர்ஷ்டத்தை அடைஞ்சிடலாம், ஆபத்துல இருந்து தப்பிக்கலாம், அவமானத்திலிருந்து ஒதுக்கிக்கலாம், பிரச்சனைகள்ல இருந்து விலகிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் நிதானமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரே வரிகளை சொல்லணும் அப்படின்னா 7 வீரர்கள் வரிசையா நின்று நிராயுத பாணியா நிக்கிற உங்கள் மீது அம்பை பாய்ச்சினால் அந்த நேரத்துல என்ன நீங்க நினைப்பீங்க? கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. வரக்கூடிய அம்பு எதுக்காக வருது? நம்மள என்ன செய்ய போகுது? விஷம் இருக்கா, இனிப்பு இருக்கா, அன்பு இருக்கா, துரோகம் இருக்கா, தோல்வி இருக்கா, அவமானம் இருக்கா, இழப்பு இருக்கா? எத்தனை கேள்விகள் உங்க முன்னாடி கேட்கறது மாதிரி வரும், உங்க எண்ணத்துல ஓடும். உண்மையா 7 தானே அப்படின்னு அலட்சியப்படுத்துனீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்படாது. ஆனா 7 கிரகம் ஒரே இடத்துல இருந்து என்ன செய்ய போகுது அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை விட உங்கள் வாழ்க்கையின் மேல அக்கறை இருந்தா கண்டிப்பா கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. இப்ப உதாரணத்துக்கு சூரியன், சந்திரன் அப்படின்னா நம்முடைய பெற்றோர்களை குறிக்கும். அவங்க வந்து காலபுருஷனின் 12வது வீட்டுல வந்து அமர்றாங்க. முன்னோர்களை குறிக்கும், ஒரு தலைமை பண்பை குறிக்கும், அரசியல், அரசு துறையை குறிக்கும் சூரியன் அப்படிங்கிறது. சந்திரன் அப்படின்னா வெளிநாட்டுக்கு போறதை பத்தி சொல்லும். இங்க தொழிலை பத்தி சொல்லக்கூடிய விஷயம், அன்பை பத்தி சொல்லக்கூடிய விஷயம். நம்ம யார் மீது அன்பு செலுத்துறோம், அது உண்மையான அன்பா, நமக்கு கிடைக்கிற அன்பு உண்மையா கிடைக்குதா, துரோகம் வருதா அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள். நம்மள தைரியமா துணிச்சலா முடிவெடுக்கக்கூடிய கிரகம் சூரியன். அதுபோல புதன் புத்திக்கு அதிபதி, சரியான நேரத்துல சரியா யோசிக்க வைக்கக்கூடிய கிரகம். எப்பொழுதுமே நம்ம மூளை எதையோ பத்தி சிந்திச்சுக்கிட்டே இருக்கும், அதை சொல்லக்கூடிய கிரகம் புதன். 12ஆம் இடத்துல காலபுருஷனுக்கு 12ஆம் வீட்டுல. ஆனா அந்த வீடு சூரியன் சந்திரனுக்கு நட்பு சமமா வருது, பிரச்சனை இல்லை. இங்க புதன் நீச்சமா வந்து அமர்றார். ஐயோ பாவம். நீச்சம்னா என்னங்க செய்யும்? புதன் புத்திக்கு அதிபதி நீச்சம் அடையும் போது சரியான நேரத்தில் சரியான யோசனை நம்மளால செய்யவே முடியாது. மற்ற கிரகங்கள் நம்மளை தூண்டி விட்டு தப்பு பண்ண வைக்கும், அதிக செலவு பண்ண வைக்கும், அவசரப்பட்டு ஒரு காரியத்தில் இறங்க வைக்கும், பொறுமையா யோசிக்க விடாம வேகமா சிந்திக்க வச்சு டக்குன்னு குயில இறக்கி விடும். அதையெல்லாம் தடுக்கக்கூடிய புத்தி நீச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால அதனால புத்தி சரியா இந்த காலகட்டத்தில் வேலை செய்யாது. அடுத்தது சனி மார்ச் 29ல வருகிறார், வந்திருக்கிறார். அவர் எதுக்காக வராரு அப்படின்னா நமக்கான நல்லதையும் கெட்டதையும் கொடுக்கணும்ல. நாம செஞ்ச செயல்களுக்கான நல்லது கெட்டது அதை செய்யணும். நமக்கு ஏதோ ஒன்று கொடுக்கணும். நம்ம என்ன செஞ்சோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பார். நல்லது செஞ்சிருந்தோம் அப்படின்னா நல்லதை அள்ளி கொடுப்பார். தெரிஞ்சும் கெட்டது செஞ்சிருந்தோம் அப்படின்னா கெட்டதை அனுபவிக்க வைப்பார். அதுதான் சனி பகவான். அவரும் அந்த 12ஆம் வீட்டுக்கு வந்திருக்காரு. அடுத்தது 2 முக்கியமான விருந்தாளிகள் வராங்க. யாரு வரல, அவங்க முன்னாடி அங்கதான் இருக்காங்க. சுக்கிர பகவான் உல்லாசத்துக்கு, ஆடம்பரத்துக்கு, சுகமான வாழ்க்கைக்கு, மன சஞ்சலம் படக்கூடிய, காம சுகத்தை ஏற்படுத்தக்கூடிய, சிற்றின்பத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய, இந்த உலகத்துல எல்லாத்தையும் அனுபவிக்கணும், எல்லா பொருட்களையும் அனுபவிக்கணும், எல்லா ஆண்களையும் அல்லது எல்லா பெண்களையும் அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு உணர்வை தூண்டக்கூடியவர் சுக்கிரன். அவரு அந்த வீட்டுல இருக்கார். 10 குறைக்கு இன்னொருத்தரும் அங்க இருக்கார், ராகு. ரொம்ப வித்தியாசமான ஆளு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த கள்ள உறவில் சிக்கும் கணவன் மனைவிங்கிற வீடியோல சொல்லியிருக்கேன். அதுதான் அங்க முக்கியமான விஷயம். இந்த ராகு என்ன செய்வாரு? ரகசியமான உறவுகளை
ஆற்றலை ஏற்படுத்திடுவார். ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தி, உற்சாகத்தை ஏற்படுத்தி, இன்னும் உங்களுக்கு புரியாத மாதிரி ஒரு மொழியில சொல்லணும் அப்படின்னா, ஒரு உடல் வேட்கையை ஏற்படுத்தி, காம வெறியை ஏற்படுத்தி, காம இச்சையை கொடுத்து, புத்தியை வேலை செய்ய விடாம இதை அடைந்தே தீர வேண்டும், இந்த சுகத்தை அடைந்தே தீர வேண்டும், அல்லது இந்த ஆணை அடைந்தே தீர வேண்டும், அல்லது இந்த பெண்ணை அடைந்தே தீர வேண்டும். அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, கருப்பா சிவப்பா, உயர்ந்த ஜாதியா தாழ்ந்த ஜாதியா, நல்ல குணம் கொண்டவர்களா கெட்ட குணம் கொண்டவர்களா, அழகானவர்களா அசிங்கமானவர்களா, எதையுமே பார்க்காது இந்த கிரகம் ராகு. ஒரு பேராசையை ஏற்படுத்தி சிற்றின்பத்துக்காக எது வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஒரு கிரகம் இந்த ராகு. சுக்கிரன் கூட சேர்ந்திருக்கார். எப்படி இது மாதிரி கிரகங்கள்ட்ட இருந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பாதுகாத்துக்க போறீங்க? அடுத்தது மாந்தி, சனியினுடைய புதல்வன் மாந்தி. சுட்டி பையன் மாதிரி, அதாவது சனிக்கு பிறந்த குட்டி சனி எப்படி இருக்கும்? கொஞ்சம் அவசரப்பட்டு டக்கு டக்குன்னு நம்ம எதையாவது சிக்கி விட்டு போடும். குட்டி சனி எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம், ஒரு பாதையில போயிட்டு இருக்கோம், 2 பாதை தெரியுது, நம்ம யோசிப்போம். ஆனா அந்த மாந்தி என்ன செய்யும்? குட்டி சனிங்கிற மாந்தி டக்குன்னு ஒரு பாதையில போக வச்சிரும். உல்லாசம் போட்டோம் அப்படின்ட்டு. அங்க நல்ல பாதையா கெட்ட பாதையா நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் யோசிக்க வேண்டாம், விடு போட்டோம், போய் பார்த்துக்கலாம், நல்லதோ கெட்டதோ. நம்முடைய அதிர்ஷ்டம் அது நல்ல பாதையாக இருந்தா நல்ல பாதையில போகும், கெட்ட பாதையா இருந்தா கெட்ட பாதையை கொண்டு போய்விடும். இதுதான் மாந்தி. இப்படிப்பட்ட கிரகங்கள் 7 கிரகங்கள் ஒரே ராசியில இருக்கு. அதுவும் சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கு. சுக்கிரன் உச்சம் பெற்றா என்ன? அவருடைய அந்த விஷயங்கள் இருக்குல்ல, உல்லாச வாழ்க்கை, சிற்றின்ப வாழ்க்கை, காமத்தை அதிகமா ஏற்படுத்தக்கூடிய உணர்வு, இதெல்லாம் உச்ச நிலைக்கு கொண்டு போகும். அவர் உச்சமடைகிற வீட்டுக்கு போயிட்டார், நம்மள ஒரு வழி பண்ணாம விட மாட்டார். அப்ப இருக்கிற கிரகத்திலேயே இந்த உச்ச கிரகம் சுக்கிரன் இருக்குல்ல, அதனுடைய வேலை இன்னும் அதிகமா இருக்கும். அப்ப அவருடைய வேலை என்ன? நீ எந்த வழிக்கு வேணாலும் போ, எந்த பாதைக்கு வேணாலும் போ, ஆனா அதை அடைஞ்சே தீரணும். அதனாலதான் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட்டு நல்ல பாதையை தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்துருவார். பிரம்மாண்டமான வாழ்க்கை, பிரம்மாண்டமான வெற்றி, பிரம்மாண்டமான சுகம், ஒரு ஆடம்பர வாழ்க்கை, கேள்விப்பட்டீங்களா? லக்ஸரி லைஃப். அது உங்களுக்கு கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா கிடைச்சிரும் இந்த காலகட்டத்தில். ஆனா அதே நேரத்தில் ராகு இருக்கிறார், அவருக்கெல்லாம் இந்த நல்ல பாதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. எங்கேயாவது மனுஷனை கொண்டு போய் சிக்க விட்டு, பிரச்சனையில விட்டு, ரொம்ப பேராசை ஏற்படுத்தி, இது எட்டாத கனி அப்படின்னு தெரிஞ்சும் இல்லாத பரிச்சை ஆகணும். எப்படி? நீ பரப்பியோ இல்ல நடப்பியோ இல்ல பாய்வியோ பரிச்சை ஆகணும். அவன் எத்தனை பேர் வந்தாலும் சரி, எத்தனை பேர் தடுத்தாலும் அது பரிச்சை ஆகணும் சொல்லக்கூடிய ராகு. அதனால இந்த ராகு சுக்கிரன் உச்சமடைஞ்சிருக்கிறதோட ராகு இணையும் போது எல்லா கிரகத்தை விட இந்த 7 கிரகத்துல யாரு உயர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை புரிஞ்சுக்கங்க முதல்ல. அப்பதான் நீங்க ஒரு முடிவுக்கு வர முடியும். சரிங்க, 7 கிரகம் இருக்குல்ல, இந்த 7 கிரகத்துல யாரு உயர்ந்தவங்க, யாருடைய ஆதிக்கம் நம்ம மேல அதிகமா செலுத்தப்படும், யாரு சொல்றத நம்ம மூளை கேட்கும், யாரு சொல்றத நம்முடைய சூழ்நிலை செய்யும் அல்லது நம்மளுடைய விதி நடத்தும் அப்படின்னு கேட்க வரீங்க அப்படின்னா, சூரியன், சந்திரன், புதன் இது எல்லாமே அவரவர்களுடைய கடமையை செய்வார்கள். கடமைனா என்ன? எப்பா நீ சொல்றத நான் செய்யறேன், அவ்வளவுதான், நீ என்ன நினைக்கிறியோ அதை நான் செஞ்சுட்டு போறேன் அப்படின்னு செய்யக்கூடியவர்கள். அவங்களால எந்த ஒரு பாதிப்பும் நமக்கு வராது. அதே நேரத்துல சனி மாந்தி இருக்காங்கல்ல, நீங்க என்ன செஞ்சீங்களோ அதுக்கு நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போறேன்ப்பா, எனக்கு லஞ்சம்லாம் வேணாம், நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், நீங்க என்ன செஞ்சீங்களோ நல்லது செய்றீங்களா உங்களுக்கு நல்லது செய்யறேன், கெட்டது செய்றீங்களா கெட்டது கொடுக்குறேன், அனுபவி ராஜா அனுபவி அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க கொடுத்துட்டு. ஆனா அதுலயே இந்த 2 பேரும் நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம என்ன விதைச்சோமோ அந்த பயிரை அறுவடை செஞ்சுக்கலாம். அது நமக்கு நல்ல பலனாகவும் கெட்ட பலனாகவும் கிடைக்க போகுது. அது பிரச்சனை இல்லை, அது நம்மளால வரக்கூடிய விஷயங்கள். அடுத்தது இந்த 5 பேரை விட உயர்ந்தவர் சுக்கிரன். ஆசை ஏற்படுத்திட்டே இருப்பாரு. ஒரு உழைச்சி வாழ்க்கையில முன்னேறும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சிந்திச்சாலும் நீ உழைப்பியோ உழைக்க மாட்டியோ, எனக்கு இந்த கார் வாங்கி ஆகணும், இந்த பைக் வாங்கி ஆகணும், இந்த வீடு வாங்கி ஆகணும், இந்த சொத்து வாங்கி ஆகணும், இந்த பணம் நமக்கு கிடைச்சே ஆகணும், இந்த பங்களா கட்டி ஆகணும், இந்த நாட்டுக்கு போகணும், இந்த ஊருக்கு சுற்றுலா போகணும், இந்த பொண்ணை எப்படியாவது கவர்ந்து அனுபவிச்சிடணும், இந்த பையன் கூட ஒரு நாளாவது வாழ்ந்து பார்த்துடணும், இப்படி நினைக்க வைக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். 5 கிரகத்தை விட உயர்ந்த குணம் கொண்டவர் சுக்கிரன். அதிக ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர் சுக்கிரன். உயர்ந்த குணம் கூட சொல்லக்கூடாது, அதிக ஆதிக்கத்தை நம்ம மேல செலுத்தக்கூடியவர் சுக்கிரன். அடுத்தது ராகு. ராகுவுடைய குணத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உண்மையா ஆச்சரியப்படுவீங்க. உங்க வாழ்க்கையில நடந்த பல துன்பங்களுக்கும் பல கஷ்டங்களுக்கும் எதிர்பாராத சம்பவங்களுக்கும் காரணம் இவராத்தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ராகு அப்படின்னா பாம்புன்னு சொல்லுவாங்க. பாம்புன்னா முழு உடல் இல்ல, தலை ராகுவும் உடல் கேதுவும் அப்படின்னு ஜோதிடத்துல சொல்லுவாங்க. தலை மட்டும் எப்படி இவ்வளவு பிரச்சனையை கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ராகு அப்படின்னாலே ஆசைக்கு சொந்தக்காரர். இப்ப நீங்க
நீங்க ஆசையே இல்லாம இருந்தாலும் சரி, எதுலயும் விருப்பம் இல்லாம இருந்தாலும் சரி, அதுல விருப்பத்தை வர வச்சு ஆசையை வர வச்சு வேடிக்கை பார்ப்பாரு. அதனால கிடைக்கக்கூடிய துன்பங்களை பார்த்து வேடிக்கை பார்ப்பாரு. அதுல அலாதி பிரியமுடையவர் ராகு. அது மட்டும் இல்ல, முழு உடலும் இருந்தா அவர் சாப்பிடும் போது வயிறு நிறைஞ்சிரும், போதும் அப்படின்னு விட்டுருவார். நம்ம வாழ்க்கையில பொருத்தி பாருங்க. தலை மட்டும் இருக்கிறதுனால ராகு ஆசைப்பட்டா அது பேராசையாக மாறி நம்ம எதெல்லாம் அடையிறோமோ அது போதாது அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துரும். இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், அடங்காது. ராகு தலைங்கிறதுனால அவர் ஆசையை ஏற்படுத்துறாரு. அந்த ஆசையை தூண்டி 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 திருப்தியே இல்லாத வாழ்க்கையை உருவாக்குவார். ஆசை பேராசையாக மாறும். பேராசை பட்டதுனால சில நேரத்தில் நம்மளால அந்த விஷயத்தை அடைய முடியல அப்படின்னா அப்பதான் தீய பாதையில தீய செயல்களை செய்ய தூண்டும். அப்ப அந்த ஆசை தீமையை கொடுக்கக்கூடிய விஷயம். நமக்கெல்லாம் ஆசை வந்திருந்தது அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் இவர் தான். அந்த ஆசையை குறுக்கு வழியில நம்ம அடையணும்னு நினைச்சிருந்தோம் அப்படின்னா அதுக்கு காரணம் இவர் தான். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 7 கிரகங்களும் 7ஆம் வீட்டுல இருக்கு. 7ஆம் வீடு அப்படிங்கிறது கணவன் மனைவி ஸ்தானம், நண்பர்கள், தொழில் கூட்டாளர்கள், இதையெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இடம். இந்த 7ஆம் வீடும் ரொம்ப முக்கியம். அதனால இந்த 7ஆம் வீட்டுல இந்த 7 கிரக அமைப்புகளும் கன்னிராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பா கணவன் மனைவியை முதலிடமாக சொல்லக்கூடிய இடம். அப்ப திருமண வாழ்க்கையில சவால்களையும், இது நடக்கவே கூடாது நம்ம குடும்பத்துல அப்படின்னு நினைக்கிற விஷயங்களையும், பெரிய பெரிய மாற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இது. ஆனா எப்பொழுதுமே கெட்டது செய்யுமா அல்லது இது சரியான அமைப்பு இல்லையா அப்படின்னா அப்படி இல்லை. உண்மை சொல்ல போனா ரொம்ப அதிர்ஷ்டமான அமைப்பு கன்னிராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இந்த 7 கிரகத்தினுடைய அமைப்பு. அப்ப 7 கிரகத்தினுடைய அமைப்பு அதிர்ஷ்டம் அப்படின்னா நம்முடைய செயல்களை பொறுத்து அது அதிர்ஷ்டமாகவும் அல்லது ஆபத்தாகவும் பிரச்சனையாகவும் முடியக்கூடியது. திருமண வாழ்க்கையில தடைகளையும் தாமதங்களையும் சவால்களையும் சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் பெருசாக்கியும் பெரிய பெரிய பிரச்சனையை கூட அசால்ட்டா சில நிமிடங்கள்ல முடியறது மாதிரியான அமைப்பையும் திடீர்னு மாற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இது. இந்த காலகட்டத்தில் ஒரு திருமணம் செய்யறீங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு பொண்ணை பார்த்தோமா, பையனை பார்த்தோமா, கல்யாணம் முடிஞ்சுதா, வாழ்க்கை ஆரம்பிச்சோமா அப்படின்னு இருக்காது. அது ஆணுக்காக இருந்தாலும் சரி, பெண்ணுக்காக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருக்கிற பெத்தவங்களுக்காக இருந்தாலும் சரி, எடுத்தோம் இந்த காரியத்தை முடிச்சோம் அப்படின்னு இருக்காது. பல போராட்டங்களையும் பல தடைகளையும் தாமதங்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது இந்த கல்யாணம் முடிச்ச டைமுக்கு 100 கல்யாணம் முடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்படின்னா அவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும், அவ்வளவு தாமதங்களை சந்திக்க வேண்டியது வரும். எல்லாமே கரெக்டா இருந்தா தாலி கட்ட நேரத்தில் ஒரு பிரச்சனை வரும். மாப்பிள்ளை சொம்பு கேட்கிறாரு, அந்த மாதிரி யாரோ ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க, அது கல்யாணத்தில் அந்த பிரச்சனையை கொடுக்கும். பொண்ணு மாப்பிள்ளைக்கு சம்மந்தமே இல்லாதவங்களும் அங்கே பிரச்சனை பண்ணுவாங்க. ஏயா வாழ போறது நாங்க, நீங்க ஏன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு எண்ணக்கூடிய அளவுக்கு கல்யாணத்துல பிரச்சனை. குடும்பத்துல 3வது நபர்களால தலையீடு, இந்த கல்யாண வாழ்க்கையே வேணாங்கிற அளவுக்கு கூட போகக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா 7ஆம் வீட்டுல இத்தனை கிரகங்கள் ஒன்று கூடுனா என்ன நடக்கும்? அதாவது நல்லவன் கெட்டவன் திருடன் முள்ள மாதிரி முடிச்சவைக்கு, நம்ம கிரகத்தை சொல்லல, ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். இந்த மாதிரி உள்ளவங்க, இந்த மாதிரி குணங்கள் உடையவங்கலாம் ஒரே வீட்டுல இருந்தா அல்லது ஒரு ரூம்ல இருந்தா, ஒரு இடத்துல இருந்தா எப்படி இருக்கும்? அது எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் அசால்ட்டா சின்ன பின்னமா சிதைச்சிட்டு போயிடுவாங்க. அது மாதிரியான ஒரு விஷயம்தான் இது. இதை நெகட்டிவா நினைக்காதீங்க. இதுல உங்களுக்கு இருக்கிற வாய்ப்பு என்ன, இது மாதிரியான அமைப்பை நம்ம எப்படி பயன்படுத்திக்கலாம், இப்படிலாம் பிரச்சனை வந்தா இதுல இருந்து எப்படி நம்ம தப்பிக்கலாம், இதை தான் நீங்க எடுத்துக்கணும், இதை தான் நீங்க கவனிக்கணும். ஒரு கமெண்ட்டை பார்க்குறேன், இப்படி எல்லாமா சம்பாதிக்கணும், இவ்வளவு கத்தியா சம்பாதிக்கணும் அப்படின்லாம் கமெண்ட் வருது. திருடியா சம்பாதிக்கிறோம், கொள்ளடிச்சா சம்பாதிக்கிறோம், பொய் சொல்லியா சம்பாதிக்கிறோம், அது இல்லையே. வாழ்க்கையில ஜோதிடம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. இதெல்லாம் ஒரு பாக்கியம் வேணும். வாழ்க்கையில இந்த தொழில் செய்யறதுக்கு அல்லது இந்த வேலையை பார்க்கறதுக்கு அல்லது 4 பேருக்கு நல்ல வார்த்தைகளை சொல்றதுக்கு அல்லது எச்சரிக்கையா இருங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லி கொடுக்கறதுக்கெல்லாம் இறைவனுடைய அருள் வேண்டும். எல்லாராலையும் முடியாது. நீங்க வேணா முயற்சி பண்ணி பாருங்க. இதுல எவ்வளவு சிக்கல்கள் இருக்கு, எவ்வளவு அதிர்ச்சிகள் இருக்கு, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. டாக்டருக்கு படிச்சா டாக்டர் ஆயிடலாம் ஈஸியா, அதே நம்ம பெருசா நினைக்கிறோம். படிக்கிறவங்களுக்கு ஈஸியா ஒரு வழி பாதை அது. இன்ஜினியருக்கு படிச்சா இன்ஜினியர் ஆயிடலாம், அதுல அதிகபட்சம் 100 சிக்கல் தான் இருக்கும். கலெக்டருக்கு படிச்சா கலெக்டரா கூட ஆயிடலாம். அந்த படிக்கிற நேரத்துல மட்டும்தான் கூர்ந்து கவனிச்சு படிச்சு வெளில வரணும். ஆனா ஜோதிடம் படிச்சா இந்த பிரபஞ்சத்துல எல்லாத்தையும் படிச்சாகணும். அதுதான், கலெக்டரையும் படிச்சாகணும், இன்ஜினியரையும் படிச்சாகணும், டாக்டரையும் படிச்சாகணும். எல்லா
இண்டஸ்ட்ரியிலையும் புரிதல் இருக்கணும். எல்லா செயல்கள், பிரச்சனைகள், குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனை வரும், வேலையில் என்னென்ன பிரச்சனை வரும், வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை வரும், விபத்து எப்படி நடக்கும், புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? நான் பெருமைக்காக சொல்லலை, இந்த இண்டஸ்ட்ரியே அப்படிதான். ஜோதிட இண்டஸ்ட்ரிங்கிறது கடல் அளவு இல்லை, பிரபஞ்ச அளவு. முழுசா கத்துக்கிட்டவங்க உலகத்துல யாருமே இல்லை, முழுசா படிச்சவங்க. அத்தனை சூட்சமங்கள் இருக்கு. இப்ப இந்த 7 கிரகமும் ஒரு வீட்டுல இருக்கு, இதுக்கு என்ன பலன் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு வழியில பதில் சொல்ல முடியாது. அதனாலதான் நான் இத்தனை நிமிஷங்கள் எடுத்துக்கிறேன். இத்தனை நிமிஷங்கிறது சும்மா 1% கூட வரல. இன்னும் 1000 மணி நேரம் இதை பத்தி பேசலாம். அவ்வளவு சூட்சமங்கள் இருக்கு. இதெல்லாம் புரிஞ்சு ஓரளவுக்கு அனுபவப்பட்டு இவ்வளவு பிரச்சனைகளை சொல்றோம் அப்படின்னா அனுபவம் இல்லாம சொல்ல மாட்டோம், நடக்காம சொல்றது இல்லை. நீங்க வேணா இதை அலட்சியப்படுத்தி பாருங்க. உங்க வாழ்க்கையில நம்ம வாழ்றது மாதிரியே வாழ்வோம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு அலட்சியப்படுத்தி பாருங்க. கண்டிப்பா இந்த நாள், இந்த நிமிஷம் உங்க ஞாபகத்துக்கு ஒரு நாள் வரும். விட்டுட்டோமே, அலட்சியப்படுத்திட்டோமே அப்படின்னு வரும். அதனால அந்த கமெண்ட்டுக்கான பதில் தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது. நான் சொல்லணும்னு நினைச்சேன். அவ்வளவு சாதாரண விஷயங்கள் இல்லை. இந்த கிரக அமைப்பு அவ்வளவு பெரிய ஒரு அமைப்பு. இது ஒரு நிமிஷத்துல யோசிக்காம வாழ்க்கையை இழக்கக்கூடிய அளவுக்கு கூட பிரச்சனைகள் வரும். எதிர்பார்த்திருந்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையை அசால்ட்டா சமாளிப்பீங்க. ராகுலாம் சும்மா வந்து அமர்ல எல்லா பிரச்சனைகளையும் கை வைப்பாரு. கிறுக்குத்தனமான ஒரு கிரகம் அது. திடீர்னு ஒரு நடக்கும், திடீர்னு விபத்து நடக்கும், திடீர்னு சந்தோஷப்படுவீங்க, திடீர்னு அழுவீங்க. எதிர்பாராத நிகழ்வுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் ராகு. பல பிரச்சனைகளும் வரும், பல துன்பங்களும் வரும். குறிப்பா மனைவி கணவனுடைய உடல்நிலையில கொஞ்சம் கவனத்தோட இருங்க. குறிப்பா குழந்தைகளுடைய பழக்க வழக்கத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. யார் கூட பழகுறாங்க, யார் கூட பேசுறாங்க, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள். மதம், குலம், கௌரவம் இதையெல்லாம் தாண்டி காதல் ஒன்றை குறிக்கோள செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் குழந்தைகளுக்கெல்லாம். யாராவது கன்னிராசிக்காரர்களுடைய பெத்தவங்க இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனத்தோட செயல்படுங்க. என்ன குலம் தேவையில்ல, அவங்களுக்கு யாரு மரியாதையா இருக்காங்களா, நல்ல மனுஷனா இருக்காங்களா, அல்லது நல்ல குணமுள்ள பொண்ணா இருக்காங்களா, இதெல்லாம் தெரிஞ்சுக்க மாட்டாங்க. இவங்களுக்குலாம் இப்ப இந்த காலகட்டத்தில் சிந்திக்கவே மாட்டாங்க. காதல், காமம், மனம் போன போக்குல போகக்கூடிய ஒரு அமைப்பு. ரொம்ப கவனமா இருங்க. அது மட்டும் இல்ல, சுக்கிரன் இந்த 7ஆம் வீட்டுல இருக்கிறது திருமண வாழ்க்கையில பேரின்பத்தை கொடுக்கும், காதலை அள்ளி அள்ளி கொடுக்கும். கணவனோ மனைவியோ இப்பெல்லாம் அழகா தெரிவாங்க, நீங்க சொல்றதை அப்படியே செய்வாங்க. இது வரைக்கும் இல்லாத ஒரு ஸ்மார்ட், ஒரு ஹேண்ட்ஸம் இந்த நேரத்தில் ஏற்படும். காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு தானே அப்படிங்கிறது மாதிரி தன்னுடைய கணவன், தன்னுடைய மனைவி பேரழகனாக, பேரழகியாக இந்த காலகட்டத்தில் தெரிவாங்க. இது இப்படியே போச்சுன்னா குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனா சுக்கிரன் ஏதாவது ராகு கூட இணைந்து அல்லது சனி கூட இணைந்து அல்லது மாந்தி கூட இணைந்து செயல்பட்டா இங்கதான் சிக்கலே. நல்ல வசதியான அழகான கணவன் மனைவி கிடைப்பாங்க. நீங்க என்ன சொன்னாலும் அதை செய்வாங்க, எது வேணாலும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க நல்ல சுக்கிரன் இருக்கும்போது. ஆனா அதே நேரத்துல இந்த கெட்ட கிரகத்தோட சேர்ந்துட்டா நீங்க யாரோ நான் யாரோ, என்னை சந்தோஷப்படுத்தினா உனக்கு நான் மரியாதை கொடுக்குறேன், என்னுடைய ஆசைகளையும் என்னுடைய மனசையும் புரிஞ்சுக்கிட்டா எனக்கு கணவன், எனக்கு மனைவி. இல்லைன்னா எனக்கு எங்க கிடைக்குதோ நான் அங்க போய் சேருவேன், அங்க போய் அதை அடைவேன் அப்படிங்கிற எண்ணத்தை வரவழைக்கும். திருமணத்துக்கு அப்புறம் சொத்து கூடும், பணம் வந்து சேரும். புது பொண்ணு புது மாப்பிள்ளையா இருந்தா எது சொன்னாலும் செய்வாங்க. கொஞ்சம் அழுத்து போச்சு, சலிச்சு போச்சு அப்படின்னா எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கும். அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடைஞ்சா மட்டும்தான் நிலையான வாழ்க்கை அமையும். இல்லைன்னா 2ஆம் திருமண யோகம் அல்லது 2ஆம் ஜோடி யோகம் அல்லது ரகசிய உறவு யோகம் இதெல்லாம் அமைஞ்சிடும். அது என்னங்க யோகங்கிறீங்க, அது கஷ்டமான விஷயம் தானே. யாருக்கு கஷ்டம்? திருமணம் செய்கிறவங்களுக்கு அது யோகம் தானே, ரகசிய உறவு வச்சுக்கிட்டவங்களுக்கு அது யோகம் தானே. அவங்கள நம்பி இருக்கிற துணைக்கோ அல்லது கணவனுக்கோ மனைவிக்கு தான் கஷ்டம். அது தேடி போற அல்லது அடையிறவங்களுக்கெல்லாம் யோகம் தானே அது. அதனாலதான் ஜோதிடத்தை பொறுத்தளவுக்கு அது யோகம் தான். அப்ப 2ஆம் திருமண யோகம் கூட ஏற்பட்டு விடும். அதே போல சூரியன்லாம் இருந்ததுன்னா ஒரு அதிகார போராட்டத்தை உருவாக்குவார். நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா, நீ சொல்றதை நான் கேட்கணுமா, நான் சொல்றதை நீ கேட்கணுமா, என் குடும்பத்துடைய கௌரவம் என்ன தெரியுமா? இதை குடும்பத்தில் மட்டும் யோசிக்காதீங்க. வேலை செய்யற இடம், தொழில் செய்யற இடம் அல்லது உறவினர்கள்ட்ட இருக்கிற இடம், நண்பர்கள்ட்ட இருக்கிற இடம் இந்த கௌரவத்தை ஏற்படுத்தும், இந்த அதிகார போட்டியை ஏற்படுத்தும், கட்டுப்பாடற்ற நிலையை உருவாக்கும். நான் என்ன வேணாலும் செய்வேன், என்னை கேட்கறதுக்கு ஆள் இல்லை, எனக்கு எல்லாம் தெரியுங்கிற எண்ணத்தை வரவழைக்கும். அது சில நேரங்களில் குடும்பத்திலேயோ வேலையிலேயோ தொழிலையோ பிரிவினைகளை ஏற்படுத்தும், பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஆனா அதே அதிகாரம் பதவியையும் கொடுக்கும். என்ன சூட்சமா பாத்தீங்களா? நெகட்டிவா மட்டும் பேசிட்டு இருக்குன்னு நினைக்காதீங்க, இங்க பாசிட்டிவும் உண்டு, மிகப்பெரிய நல்லதும் நடக்கும். அதனால நான் ஒரே ராசியில வேலை போனவங்களும்
கிடைச்சவங்களும் இருக்காங்க, மிகப்பெரிய வேலை கிடைச்சவங்களும் இருக்காங்க. கல்யாணத்துல சொர்க்கத்தை அனுபவிக்கிறவங்களும் இருக்காங்க, நரகத்தை அனுபவிக்கிறவங்களும் இருக்காங்க ஒரே ராசியில. அப்ப அவரவர்களுடைய சூழ்நிலை, அவரவர்களுடைய ஜாதக கட்டத்தில் இருக்கிற கிரக அமைப்புகள், அவரவர்களுடைய செயல்பாடுகள், அவரவர்களுடைய எண்ணங்கள், அவரவர்களுடைய குணங்கள், இது எல்லாமே வித்தியாசப்படும்ல, ஒரே மாதிரியா இருக்காதுல்ல. அதை பொறுத்து தான் நல்லதும் கெட்டதும் இந்த 7 கிரகத்தால நடக்கும். 7ல சூரியன் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் திருமணம் பண்ணீங்க அப்படின்னா நல்ல துணை கிடைக்கும். அந்த துணையால உழைச்சி கஷ்டப்பட்டு மிகப்பெரிய புகழையும் செல்வத்தையும் அடையலாம். நம்பர் 1 இடத்துக்கு வருவீங்க. நீங்க எதுல உழைச்சாலும் சரி, எதுல கஷ்டப்பட்டாலும் சரி, அப்படியான ஒரு அமைப்பு. ஆனா அந்த 7 கிரகங்கள் இருக்கிறது, நான் தான் சொன்னேன், திருமணம் நடக்கிறது பெரிய குதிரைக்கு கொம்பு முளைச்ச கதையாயிடும். திருமணம் நடந்துருச்சு அப்படின்னா சொர்க்கத்தையே நீங்க பார்க்கலாம். அவ்வளவு நல்லதும் நடக்கும். அழகான கணவன் கிடைப்பாங்க, அழகான மனைவி கிடைப்பாங்க, அன்பான கணவன், அன்பான மனைவி, அன்பான உறவுகள், அன்பான நண்பர்கள், இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சந்திரனால் கிடைக்கக்கூடியவர்கள். அது மட்டும் இல்ல, நல்லா வசதியா படிச்ச கணவன் மனைவியா அமைவாங்க குடும்பத்துல. இல்லைன்னா புத்திசாலித்தனமா பேசுவீங்க. கணவனோ மனைவியோ யார் கன்னிராசி நண்பர்களாக இருந்தாலும் தோழிகளாக இருந்தாலும் புத்திசாலித்தனமா அங்க பேசக்கூடிய அமைப்பு வரும். ஆச்சரியப்படுவீங்க. இல்லைன்னா உங்க பேச்சை கேட்டு ஆச்சரியப்படுவாங்க. என்ன திடீர்னு புத்தி வந்தது மாதிரி பேசுறீங்களே, ஞானம் வந்தது மாதிரி பேசுறீங்களே. இது மாதிரியான அமைப்புலாம் இந்த 7 கிரகத்தாலேயும் நடக்கும். அதுபோல ரொம்ப முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ராகு சுக்கிரன் ஒரே இடத்துல இருக்கிறதுனால, சந்திரன் சூரியன் ஒரே இடத்துல இருக்கிறதுனால, உங்க குடும்பத்துல அம்மா எடுக்கிற முடிவுகள் எதுவுமே உங்களுக்கு சாதகமா இருக்காது. பிரச்சனைகளையும் ஏமாற்றங்களையும் கஷ்டங்களையும் கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் அம்மாவை கௌரவமா பார்த்துங்க, மரியாதை கொடுங்க, மதியுங்க. ஆனால் முக்கியமான முடிவுகளை அவங்க கையில இந்த காலகட்டத்தில் கொடுக்காதீங்க. இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முக்கியமான முடிவுகள் அப்படின்னா, ஒரு திருமணத்துக்கு பொண்ணு பார்க்கறது, ஒரு பையனை பார்க்கறது, அல்லது பணம் தேடுறது பார்க்கறது, சொத்தை பத்தின விஷயங்கள், இப்படியே முக்கியமான வாழ்க்கையை மாற்றக்கூடிய அமைப்புகள்ல அம்மாவையோ அல்லது மனைவியையோ இங்க முக்கியமான முடிவுகளை எடுக்க சொல்லாதீங்க. இங்க மனைவியும் சந்திரனுக்கு ஈடுதான். நீங்க எந்த வகையில எந்த விஷயத்துல எதிர்பார்த்தாலும் மரியாதை கொடுத்தீங்கன்னா நல்லது. ஆனா முடிவு எடுக்கிற இடத்துல விட்டுறாதீங்க. ஒரு 6 மாசத்துக்கு அது வெற்றியில போய் முடியறது கஷ்டமாயிடும். ஒருவேளை அம்மா இல்ல மாமியார் இருக்காங்க அல்லது மனைவி இருக்காங்க அப்படின்னா அடிக்கடி ஏமாற்றங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பாக இருக்கும். கொஞ்ச நாளைக்கு பொறுமையா இரு, ஒரு 6 மாசம் போகட்டும், அப்புறம் நீ எது சொன்னாலும் கேட்கறேன், இந்த மாதிரி முக்கியமான விஷயத்துல கொஞ்சம் ஒதுங்கியே இரு அப்படின்னு சொல்லி வைங்க. இதுல தப்பே இல்லை. ஏன்னா ஏமாற்றங்கள் தான் கொடுக்கும், வெற்றியை கொடுக்காது. அது கன்னிராசிக்கு மட்டும் இந்த காலகட்டத்தில். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பார்வைகள். 7 கிரகத்தினுடைய பார்வை ஒரே வீட்டில் 7ஆம் பார்வையாக விழுது. 7ஆம் பார்வைக்கு மிக பவர் அதிகம், 100% பவர் உண்டு. ஆனா சுப கிரகங்கள் பார்த்தா நல்லது, அசுப கிரகங்கள் பார்த்தா கெட்டது. இதுல அசுப கிரகங்கள் அப்படின்னா 7 கிரகத்தையும் ஓரளவுக்கு சொல்லலாம். சுப கிரகங்கள் அப்படின்னா புதன், சுக்கிரன், குரு, இது சுப கிரகமா இருக்கும் தனிச்சு நிற்கும் போது. ஆனா சேர்ந்துட்டாங்க, இப்ப புதன் சேர்ந்திருக்கு, சுக்கிரன் சேர்ந்திருக்கு அப்படின்னா அதெல்லாம் கூட அசுப கிரகமா மாறி போயிடும். கெட்டவங்களோட நல்லவங்க சேர்ந்தாலும் ஊர் உலகம் என்ன சொல்லுவோம், கெட்டவங்கன்னு தான் சொல்லுவோம். அதே கதை தான் இங்கேயும். அப்ப இந்த 7 கிரகத்தினுடைய பார்வை ஒரே வீட்டில் விழுது, அதுவும் உங்கள் ராசி மேல விழுது. ராசினா என்ன, எல்லாத்தையும் சொல்லலாம். உங்கள் வாழ்க்கை, உங்கள் கௌரவம், உங்கள் குடும்பம், உங்கள் வேலை, உங்கள் தொழில், உங்கள் மானம், மரியாதை, இது எல்லாத்தையுமே சொல்லலாம். அந்த வீட்டில் இந்த 7 கிரகங்களுடைய பார்வை இருக்கு. இது முக்கியமா அதிகார போதையை கொடுக்கும், அன்பை கொடுக்கும். காரணமே இல்லாம ஒருத்தவங்க மேல பாசம் வைப்பீங்க, அந்த பாசம் ஏமாற்றப்படுவதாக இருக்கும், ஏமாற்றம் தருவதாக இருக்கும். திடீர்னு அதிகாரம் செலுத்துவீங்க, அது பதவியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அரசு துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பார்வை ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். கவர்மெண்ட்ல இருந்து கூப்பிட்டு உங்களை கௌரவப்படுத்துவாங்க. உங்கள் துறையில மிகப்பெரிய புகழை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இது. அம்மா அப்பாவை நேசிப்பீங்க. இதுவரைக்கும் சண்டை சச்சரவுன்னு இருந்த பெற்றோர்கள் மேல ஒரு ஈர்ப்பு வரும், ஒரு அன்பு வரும். இவங்களா நம்ம உலகத்துல வந்திருக்கவே முடியாதுங்கிற ஒரு எண்ணம் வரும். அவங்கள கௌரவப்படுத்தணும், சந்தோஷப்படுத்தணுங்கிற ஒரு ஆர்வம் வரும். இந்த பார்வை பலன் அப்படி. ஆனால் அதே நேரத்தில் சுக்கிரனுடைய பார்வைங்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சுக்கிரன் ராகுவனுடைய பார்வை. பொதுவாகவே கன்னிராசி நண்பர்கள், தோழிகள் அதிக காதல் கொள்பவர்கள். அடுத்தவங்க மேல, அடுத்த பாலினத்தவர்கள் மேல காதல் மட்டுமல்ல, காமமும் உண்டு. பாலியல் ஆசைகள் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பல காதல் உறவுகள் காமத்தால ஏற்படலாம், பல ரகசிய உறவுகள் ஏற்படலாம். அது ரகசியமாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ராகு பகவான் ரகசியமா இருந்து உங்களை சொர்க்கத்தை அனுபவிக்க வைப்பார், சுகத்தை கொடுக்க நினைப்பார். அது கிடைக்கல அப்படின்னா விரக்தி ஆகக்கூடிய
மனநிலை வரும், குழப்பம் அடையக்கூடிய நிலை வரும். நீங்க என்ன செய்றீங்க இந்த நிமிஷத்துலங்கிற கூட உங்களால மறந்துடும். இதை செய்தே ஆக வேண்டும், இதை அடைந்தே தீர வேண்டும், இவர்கள் கூட காதல் செய்ய வேண்டும், காமம் செய்ய வேண்டும்ங்கிற எண்ணம் தலை தூக்கி நிற்கும் போது பல குழப்பத்துக்கு ஆளாவீங்க. இதெல்லாம் எச்சரிக்கையா குடும்பத்தை நினைச்சு, உறவுகளை நினைச்சு, நண்பர்கள் நினைச்சு, நம்முடைய சமுதாயத்தை நினைச்சு உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய காலகட்டம். ஜாதி மாறி காதல் செய்கிறது, ஜாதி மாறி உறவு வச்சுக்கிறது, ஜாதி மாறி நண்பர்களாக்கிறது இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஏன்னா இயற்கையாகவே உங்களை அழகான தோற்றமுடையவராக மாற்றும் இந்த 7ஆம் வீட்டு பார்வை. சூரியன், சுக்கிரன், ராகுவினுடைய பார்வை உங்களை அழகாக மாற்றக்கூடிய அமைப்பு. இந்த இளம் பெண்கள்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். யாருமே இதுக்கு முன்னாடி உங்களை கவனிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ ஊரே உங்களை திரும்பி பார்க்கும். அந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுக்கு வந்துடும். அழகை சேர்த்து கொடுத்திருக்கும். இந்த காலகட்டத்தில் ஒரு துணிச்சலை கொடுக்கும். நான் பெரிய மனுஷன் ஆயிட்டேன், பெரிய மனுஷி ஆயிட்டேங்கிற எண்ணத்தை கொடுக்கும். நான் புத்திசாலி, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற நினைப்பை கொடுக்கும். அடுத்த பாலினத்தவர்கள் மேல அதிக ஈடுபாடை ஏற்படுத்தும், ஈர்ப்பை ஏற்படுத்தும். தன்னுடைய கடைக்கண் பார்வையாலேயே எல்லாத்தையும் மடக்கக்கூடிய எண்ணத்தை வரவழைக்கும். இது ஒரு பெரிய சப்ஜெக்டுங்க இது. ஏன்னா இதை தாண்டி போகும்போது தான் ஒரு மனுஷனுக்கு பெரிய வெற்றியே கிடைக்கும். அப்ப நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறோம் அப்படிங்கன்னா இது முக்கியமான ஒரு அமைப்பு. ஒழுக்கம், நல்லொழுக்கம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப தேவைப்படும். இதை பற்றி பல விஷயங்கள் சொல்லலாம். கோர்ட்டு, கேஸு, கௌரவ பாதிப்பு, ஜெயில் அல்லது அவமானப்பட்டு ஊரை விட்டு போகிறது, இப்படியான அமைப்புகள்லாம் உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தன்னுடைய கணவனோ மனைவியோ ரகசிய உறவுகளை வச்சுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், கேர்ஃபுல்லாக அதை கையாளணும். அவங்களோட எதிர்பார்ப்பை முடிஞ்ச வரைக்கும் பூர்த்தி செய்ய பாருங்க. இல்லைன்னா புரிய வச்சு உங்கள் பக்கத்திலேயே உங்களை சுற்றியே அவர்களது கவனத்தை திசை திருப்ப வைங்க. கொஞ்சம் அசால்ட்டா இருந்தீங்க அப்படின்னா கடுமையான மோதல்கள், பிரச்சனைகள் உங்களுக்கு எதிராகவே திரும்பக்கூடிய அமைப்பு உண்டு. அப்படியான பார்வைகள் எதிராக இருக்கிற கணவனோ மனைவியோ உங்களை புரிஞ்சுக்கிட்டு தவறை உணர்ந்து சேரக்கூடிய காலகட்டமும் இதுதான். உயிருக்கு உயிரா நேசிச்ச கணவனோ மனைவியோ எதிராக மாறக்கூடிய காலகட்டமும் இதுதான். 4 பேர் அடியால வச்சுட்டு கூட நிற்பாங்க. அப்படி ஒரு அற்புதமான காலமும் மோசமான காலமும் ஒன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு இது. 7 கிரகம் அப்படின்னா அதனாலதான் சொல்றோம், ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு அமைப்பு இது. அதனால குடும்பத்துல பிரச்சனை அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய போராட்டம் தான். எல்லாத்துலயும் பிரச்சனை தான். தொழில பிரச்சனை வரும், வேலையில பிரச்சனை வரும், வெளியில போனாலும் பிரச்சனை, வெளிநாட்டுல இருந்தாலும் பிரச்சனை. அப்ப குடும்பம் அப்படிங்கிறது இங்க 50%, அதாவது 50% குடும்பத்தை நம்ம கவனிச்சாதான் மத்த 50% நம்மளால பூர்த்தி செய்ய முடியும். முதல் குடும்பம். அதனால நீங்க நினைச்சு பார்க்க முடியாத மாற்றங்கள், நினைச்சு பார்க்க முடியாத பிரச்சனைகள், அதிர்ஷ்டங்கள் எல்லாமே அமையக்கூடிய ஒரு அமைப்பு. கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. இன்னும் நான் அப்படிதான் இருப்பேன், குடும்பத்துக்காக அல்லது கணவனுக்காக மனைவிக்காக நான் இறங்க மாட்டேன், என்னுடைய கௌரவத்தை நான் காப்பாற்றுவேன் அல்லது பிடிச்சிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னா இங்க வேலைக்கே ஆகாது. எங்க அவங்களுக்கு கௌரவம் கிடைக்குதோ, எங்க அவங்களுக்கு நிம்மதி கிடைக்குதோ, எங்க அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குதோ, எங்க அவங்களுக்கு சுகம் கிடைக்குதோ ஒரு கணவனோ மனைவியோ அங்க போயிட்டே இருப்பாங்க. எல்லாத்தையும் மழுங்க வச்சிரும், எல்லாத்தையும் மறைச்சு வச்சிரும் 7 கிரக அமைப்புகள்லாம். சில நேரத்தில் பல திருமணங்களுக்கு, பல ரகசிய உறவுகளுக்கு ஆளாகக்கூடும். ஏன்னா 7ஆம் வீட்டு சுக்கிரன் ராகு சேர்க்கையும் அல்லது ஒரே இடத்து பார்வையும் ஹார்மோன் கோளாறை வரவழைக்கும். கணவனுக்கோ மனைவிக்கோ உடல்நல பிரச்சனை கூட வரும். மனசை பாதிக்கிற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, திருப்தியா இல்லை, நிம்மதியா இல்லை, சுகமா இல்லை அப்படின்னா உடல்நல பிரச்சனைகள் கூட வரலாம், ஹார்மோன் பிரச்சனை வரலாம், உடல் சூடு, அந்த ஹீட் இருக்குல்ல, வழக்கத்தை விட அதிகமாக இருக்கலாம். சுக்கிரனுடைய பார்வை மட்டும் இல்ல, சூரியனுடைய பார்வை இங்கு அதிகரிக்கும். சந்திரனுடைய பார்வை இருக்கு, மனசை பாதிக்கும், குழப்பத்துல இருப்பாங்க. ஒரு மென்டல் நிலைக்கு ஆகக்கூடிய அமைப்பு கூட உண்டு. இது கிடைக்கல அப்படின்னா நான் மென்டல் ஆயிடுவேன்னு சொல்லாம நடந்துப்பாங்க. அதிக உறவு இருக்கக்கூடிய அமைப்பு, அந்த உறவுகளால நோய் வரக்கூடிய அமைப்பு. அதனால இங்க உங்கள் கௌரவத்தையே உயர்த்தக்கூடிய அமைப்பும் கௌரவத்தை இழக்கக்கூடிய அமைப்பும் ஒரே அமைப்பாக இருக்கு. அப்ப யார் கையில இருக்கு? உங்க கையில இருக்கு. அவ்வளவுதான். பார்க்கிற ஆண்கள் எல்லாம், பார்க்கிற பெண்கள் எல்லாம் அழகா தெரிவாங்க. எல்லா பொருளுக்கும் ஆசைப்படுவீங்க, பேராசைப்படுவீங்க, எல்லாமே கிடைக்கும்னு நினைப்பீங்க. ஒண்ணு காம இச்சை அதிகமாகும், இல்லைன்னா பேராசை. எதன் மேல? பொருட்கள் மேல, செல்வத்து மேல, பணத்து மேல, இடத்து மேல, நிலத்து மேல, வேலை மேல, தொழில் மேல, இப்படி பேராசை ஏற்படக்கூடிய அமைப்பும் உண்டு. இங்க இது எல்லாமே காரணம் இறைவனுடைய செயல், கிரகத்தினுடைய அமைப்பு. நம்ம எதுக்கும் தயாரா இருக்கணும், நம்மளை இழக்க கூடாது, நம்மளை எந்த ஒரு விஷயமும் பயன்படுத்திக்க கூடாது, ஆட்கொள்ள கூடாது, நம்ம எதுக்கும் அடிக்ட் ஆகக்கூடாது, அடிமையாக கூடாது அப்படிங்கிற எண்ணங்கள் மேலோங்கி இருக்கணும். உங்களுக்கு எல்லாமே ஆண்டவன் நடத்துற திருவிளையாடல்ங்கிறத நீங்க முழுசா புரிஞ்சுக்கணும். அதனால இன்னொரு பிரச்சனையும் கூட வரும்.
ஆணாக இருந்தால் எதுவுமே கிடைக்கல, நீங்க நினைச்சது நடக்கல, உங்களுக்கு நினைச்சது கிடைக்கலன்னா குடி பழக்கத்திற்கு, மது பழக்கத்திற்கு, போதைப் பொருளுக்கு ஆளாகக்கூடிய அமைப்பு உண்டு. அது உங்க வாழ்க்கை முழுவதும், இதுக்கு முன்னாடி பட்டும் படாம இருந்திருப்பீங்க, இப்ப மொத்தமும் ஆட்கொண்டு விடும். இந்த காலகட்டத்தில் நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். திடீர்னு குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கௌரவம்னு பேசிட்டு இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு குடியில முழுகி நடு ரோட்ல சண்டை போட்டுட்டு இருக்காங்க, நடு ரோட்ல வாகனத்தை நிறுத்திட்டு இருக்காங்க, அவமானப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, கண்டமெல்லாம் அடிக்கிற அளவுக்கு நடந்துக்கிறாங்க. இது நம்ம படிக்காத பாமரர்கள் மட்டுமில்ல, படித்தவங்களா இருந்தாலும் சரி, இது மாதிரியான அமைப்பெல்லாம் வரக்கூடிய காலகட்டம் இது. முள்ளு மேல நிக்கிறது மாதிரி அல்லது ஒத்த கயிறுல நிக்கிறது மாதிரி எந்த பக்கம் அசைஞ்சாலும் ஆபத்து உங்களுக்கு தான். அதனால ஒரு நிதானம், ஒரு புரிதல் இருக்கணும். இது எல்லாமே நடக்கிறதுக்கு எல்லாமே காரணம் நம்ம இல்ல, இறைவன். இந்த பிரபஞ்சம் ஒரு பெரிய ஷாக் ஆகாம, எது நடந்தாலும் ஷாக் ஆகாம அதை அழகா ஹேண்டில் பண்ணணும். அழகா சமாளிக்கிற விஷயத்தை கத்துக்குங்க, அந்த பக்குவத்தை கத்துக்குங்க. இது மட்டும்தான் இந்த காலகட்டத்துக்கு தேவை. ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, இது எல்லாமே இறைவனுடைய சூட்சமம், திருவிளையாடல். ஏதோ எப்போதோ செஞ்ச கர்ம வினைகளை தீர்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கிரகங்கள். தீர்க்கட்டும், பார்த்துக்கலாம். நாம மயங்க கூடாது, கலங்க கூடாது, தயங்க கூடாது, அவ்வளவுதான். அதனால என் அன்பு நண்பர்களே, உறவுகளே, 1000 கஷ்டங்கள் வந்தாலும், 1000 பேர் எதிர்த்து நின்னாலும், இந்த உலகத்துல யாருமே இல்லை அப்படின்னு நினைச்சாலும் இறைவன் இருக்கிறான். இறைவா, உன்னுடைய திருவிளையாடலில் நான் ஒரு நடிகன், உன்னுடைய நாடகத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, எனக்கு ஒரு பாத்திரம் கொடுத்துருக்கீங்க, அதன்படி நான் நடிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த நாடகத்தின் கிளைமேக்ஸ் எப்படி கொண்டு போவீங்க அப்படிங்கிறது உங்க கையில இருக்கு. அதையும் நீங்களே இயக்கிடுங்க, எழுதி முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுங்க. அதனால எத்தனை கஷ்டம் வந்தாலும், துன்பம் வந்தாலும், துயரம் வந்தாலும் கலங்காத மனதை உருவாக்கிக்கங்க. தன்னம்பிக்கையை கைவிட்டுறாதீங்க. கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன், உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, இதை உணர்ந்து கொண்டேன் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா, உணர்ந்து கொண்டேன் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா, ஆட்டிவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா, நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு, நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு, என் நிழலில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டு. எவ்வளவு அற்புதமான பாட்டு! நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரியான பாட்டெல்லாம் ஒரு தெய்வத்திற்கும் மனிதர்களுக்கும் இடையான அந்த உறவு எப்படி இருக்கு, இந்த வாழ்க்கையில என்ன நடக்குது, இதுக்கெல்லாம் காரணம் யாரு, நாம என்ன செய்யணும், நாம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இது மாதிரியான பாடல்கள் நம்மளை உணர வைக்குது. இந்த பாட்டெல்லாம் உணர்ந்தீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் உங்களை ஆட்கொள்ளாது, உங்க மேல ஆதிக்கம் செலுத்தாது. அதனாலதான் அப்பப்ப இந்த மாதிரியான பாடல்களை நம்ம பாடுறது. பல வார்த்தைகள் சொல்லக்கூடிய அர்த்தத்தை இது மாதிரி சில பாட்டு வரிகள் சொல்லிடும், டக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும். அதனாலதான் அந்த மாதிரி பாட்டை நம்ம உதாரணத்துக்கு எடுக்கிறது. அடுத்தது, இத்தனை கிரகங்களும் நம்ம மேல போர் தொடுக்கும் போது நம்ம பக்கம் நிக்கிறது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். நமக்காக நிக்கிறது யார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வரும். யாரும் இல்ல, இறைவன் தான், ஈசன் தான். அந்த ஈஸ்வரனை நம்பினார் கைவிடப்படார், என்னைக்குமே கைவிட மாட்டார். விஷ்ணு, பிரம்மா, சிவன், இந்த மும்மூர்த்திகள்ல சிவபெருமானுகிட்ட மட்டும்தான் வரங்களை எளிதா நம்ம பெற முடியும். இன்னைக்கு ஞானிகள், சித்தர்கள் எல்லாருமே சிவபெருமான்கிட்ட தான் மனமுருகி பிரார்த்தனை செஞ்சு தவம் இருந்து வரம் பெற்றிருக்கிறார்கள். அதெல்லாம் நம்ம இன்னைக்கு உணர்றோம். நிறைய பாடல் மூலியமா, நிறைய ஆன்மீக இதிகாசங்கள் மூலியமா நம்ம உணர்றோம். அதனாலதான் சிவபெருமான் நம்ம பக்கம் நிற்கக்கூடிய ஒரு கடவுளாக பார்க்கப்படுகிறார். சிவபெருமான் எந்த பிரச்சனையா இருந்தாலும் எளிதில் போக்கக்கூடியவர். அனைத்து வகையான துர்க்குணங்களையும், தீய எண்ணங்களையும், நமக்கு நடக்கிற துன்பங்களையும் செயல்களையும் போக்கி வாழ்க்கையில கிடைக்கிற அத்தனை விஷயங்களை கிடைக்க வைப்பார். ஒரு முக்தி நிலையை அடைய சேர்ந்து சிவபெருமான் மட்டும்தான் முடியும். அவரை வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே கிடைக்கும். இது வேணும், அது வேணும் அப்படின்னு நான் முன்னாடி சொன்ன மாதிரி வேணுங்கிறத கேட்காதீங்க. எனக்கு என்ன வேணும்னு உனக்கே தெரியும்,
நீனே பார்த்துக்க இறைவா. அவ்வளவுதான். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னா இப்போ ஒரு மந்திரம் சொல்றேன். இந்த மந்திரத்தை சிவன் கோவிலுக்கு போயிட்டு காலையில இருந்தாலும் சரி, மாலையாக இருந்தாலும் சரி, நடை சாத்தத்துக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை அமர்ந்து ஒரு 18 முறை அல்லது 26 முறை, முடிஞ்சா 108 முறை சொல்லுங்க. எப்படி 1 மணி நேரம் ஆகும். உங்கள் பிரச்சனை தீர்ற வரைக்கும் இந்த மந்திரத்தை போய் திங்கள் அல்லது பிரதோஷ தினம் இல்லைன்னா அமாவாசை இல்லைன்னா பௌர்ணமி இந்த நாள்ல போய் கோவில்ல போய் இந்த மந்திரத்தை சொல்லுங்க. அதாவது தியானம் பண்றது மாதிரியான நிலை இருக்கணும். முழுசா இறைவனை நம்பிக்கையோட இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளார சொல்லணும். முடிஞ்ச கண்களை மூடிக்கிட்டு இந்த லிங்கத்தையும் சிவபெருமானையும் பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அவர்கிட்ட மட்டும்தான் நமக்கு தேவையான செல்வம் இருக்கும், நமக்கு தேவையான வழி இருக்கும், நம்மளை காப்பாற்றக்கூடிய அந்த உயிர் கயிறு அவர்கிட்ட தான் இருக்கு. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. சிவசிவ என்கிறார் தீவனையாளர், சிவசிவ என்றிட தீவனை மாளும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவார், சிவசிவ என்ன சிவகதிதானே அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லுங்க. திருமூலர் அருளிய இந்த மந்திரம் மூல மந்திரமா இருக்கு சிவனுக்கு. நீண்ட கால துன்பம், கட்டுக்கடங்காத பணப்பிரச்சனை, தீராத நோய், மன நிம்மதியே இல்லாம தவிக்கிறவங்க, குல தெய்வ சாபத்தால வாழ்க்கையே இழந்தவங்க, பூர்வ ஜென்ம பாவ புண்ணியங்கள், இது எல்லாமே விலகி உங்க வீட்டுல செல்வ வளத்தோட நிம்மதியா உங்களை வாழ வைக்கக்கூடிய மந்திரம் இது. அலட்சியப்படுத்தாதீங்க. இந்த மந்திரம் உங்க வாழ்க்கையே மாத்தி காட்டும். அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி. கோவிலுக்கு போக முடியல, வேலை தொழில், அதன் காரணமா நான் லேட்டா தான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னா கவலைப்படாதீங்க. எந்த நேரமாக இருந்தாலும் பூஜை அறையில உட்காருங்க. காலையில முடிஞ்சா 1 மணி நேரம், வேலைக்கு போறதுக்கு முன்னாடி தொழிலுக்கு போறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம், அல்லது மாலையில வந்ததுக்கு அப்புறம் 1 மணி நேரம். நேரங்காலம் பார்க்காதீங்க. கடவுளை கும்பிடுறதுக்கு நேரம் காலம் தேவையில்லை. 1 மணி நேரம் முடிஞ்ச வரைக்கும் 108 முறை இந்த மந்திரத்தை சொல்றீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. எப்போதுமே விடாதீங்க. நீங்க நினைச்ச காரியம் நடந்துருச்சு அப்படின்னா அப்போதும் விடாதீங்க. அப்போ உங்களுக்கு நம்பிக்கை அதிகமாயிடும், ஆசைகள் அதிகமாகும், இன்பங்கள் அதிகமா கிடைக்கும். ஓரளவுக்கு நம்பிக்கை வர வரைக்கும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறமும் விடாதீங்க. அது ஒரு நன்றி, சிவபெருமானுக்கு கொடுக்கக்கூடிய நன்றி. நீ இருந்தா போதும் எனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு வந்துருச்சு. அதை உணர்ந்துட்டீங்க அப்படின்னா அப்புறம் ஏன் நிறுத்த போறீங்க? வேணா கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க. இது மாதிரி மந்திரங்களை சொல்லி சிவனுடைய அருளை பெற்றவர்கள் நிறைய பேர். அப்படி சிவனை வணங்கும் போது அங்க வந்து அந்த அகர்பத்தியிலிருந்து வர புகை, சாம்பிராணியிலிருந்து வர புகை வீடு முழுவதும் பரவி இருக்கணும். அந்த நறுமணத்தோட பரவி இருக்கணும். முடிஞ்சா இந்த பஞ்சகாவியத்தில் செய்யப்பட்ட விளக்கு, சாம்பிராணி, அகர்பத்தி இதெல்லாம் ஏற்றி வைங்க. பஞ்சபூதங்களை உங்கள் வசம் ஏற்படுத்தி கொடுப்பார். கடவுளுக்கு தானே அப்படின்னு தரமான பொருள் இல்லாம கலப்படமான பொருளை பயன்படுத்தாதீங்க. முழு பலனையும் எதிர்பார்க்க முடியாது, கிடைக்காது. கடவுளையும் மதிச்சு தரமான நெய்யா இருக்கட்டும், எண்ணெயா இருக்கட்டும், பயன்படுத்தக்கூடிய பொருட்களா இருக்கட்டும், நெய்வேத்தியமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் தரமா உங்க மேல நம்பிக்கை வச்சு, கடவுள் மேல நம்பிக்கை வச்சு அந்த பொருட்களை பயன்படுத்தி இந்த பூஜையை செய்யுங்க. அடுத்தது இந்த 7 கிரகத்தையும் நம்ம வாழ்க்கை வெற்றிக்காக பயன்படுத்திக்கணும், வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படி நினைச்சீங்க அப்படின்னா ஒரு 10 விஷயம் சொல்றேன், கவனமா கேளுங்க. இந்த 10 விஷயம் உங்க வாழ்க்கையை மாற்றும். முதல்ல இலக்கை சரியாக முடிவு செய்யுங்க. ஆசைப்படுங்க, அதற்கான இலக்கை முடிவு செய்யுங்க. அதை பத்தின எல்லா தகவல்களையும் திரட்டுங்க. 2வது சரியான முடிவுக்கு வாங்க. 3வது கால நிர்ணயம் ரொம்ப முக்கியம். உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா கால நிர்ணயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு ஏத்தது மாதிரி 4வது நிதி எங்க இருந்து வரும், அதை எப்படி நம்ம உருவாக்கணும், அதற்காக எவ்வளவு கஷ்டப்படணும் அப்படின்னு நீங்க முடிவு செய்யணும். 5வது கண் துஞ்சாமல், பசி நோக்காமல், இடைவிடாமல், சோர்ந்து போகாமல் தன்னம்பிக்கையோட உழைக்கணும். 6வது எந்த தடைகள் வந்தாலும் அதை தாண்டக்கூடிய மனப்பக்குவத்தை வளர்த்துக்கணும். 7வது விமர்சனங்களுக்கு செவி கொடுக்காமல் சுறுசுறுப்பா இயங்குங்க. 8 நேர்மை, உண்மை, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, தளராத நம்பிக்கை எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இருக்கணும். 9 உங்களை சுற்றி எப்பொழுதும் நேர்மறை சிந்தனை, நேர்மறையான நபர்கள், நேர்மறையான செயல்கள் இருக்கணும். 10 ஆன்மீகத்துல முழு ஈடுபாடு இருந்தது, முழு ஈடுபாடை செலுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். அதனால என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்ய முயற்சி பண்ணுவீங்க, தெளிவா சிந்திச்சு செயல்படுவீங்க. அப்புறம் என்ன, வெற்றி உங்களுக்கு தான். வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை சேரும். அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் உங்கள் அர்ப்பணிப்பையும் உழைப்பையும் வந்து சேரும். நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.